ப்ரிஃபேக்சர் ஸ்கில்லோட நம்ம இன்னைக்கு நிறைய போட்டிருக்கோம். ஏற்கனவே ஹிரோஷிமா ப்ரிஃபேக்சரோட பொறுதல் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம்னு பேசுகிறேன். மிக சிறப்பான முறையில் அங்கேருந்து எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் முக்கிய அதிகாரிகளும் வந்திருக்காங்க. அதே போல் நம்ம ஒரு கவர்னரையும் வந்திருக்காங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. எனவே இவர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பாக முறையில் தமிழகத்தின் இந்த வளர்ச்சியை குறித்தும் தமிழக முதல்வர் அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் இந்த பெண்களுக்கான அந்த திட்டங்களை குறித்தும் மிக பெருமையாக பேசினார்கள். அவர்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. ஏன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே செய்யும்போது இப்படி இங்கே வந்து இத்தனை பெண்கள் அதில் வந்து இருக்காங்க, அந்த மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல, அதாவது ஒரு நகரத்தில் இல்லாமல் ஒரு ரொம்ப பின்தங்கிய பகுதியில் அந்த இடத்துல இருக்க நடுத்தர வர்க்க மக்களுக்கு அது உதவுது. நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செய்யும்போது அது அந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற ஒரு லோக்கல் எக்கானமிக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் வெளில போய் சொல்லும்போது இந்த ப்ராடக்ட் இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ ஏன்னா உலகளாக மக்களோட எண்ண ஓட்டங்கள் என்னென்னா இல்லை கொஞ்சம் முடியாதவர்களுக்கு நம்ம உதவணும், நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது கூட அது யாருக்காவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுல நிறையா இப்போது வர அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்குது. அதனால தான் இப்போது தலைவரோட அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுறது உலக நாடுகளும் சரி, எல்லா முதலீட்டாளர்கள் மத்தியிலும் தமிழக மக்களிடையுமே ஒரு ஆமாம். அதே மாதிரி அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து இந்தியாவில் 12 JIT அந்த ஜாப்பனீஸ் கிளஸ்டர்லாம் இருக்குது. அதில் வந்து தமிழகத்தில் இருக்கிற 3 கிளஸ்டர் வந்து அப்படி எங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏதுவான சூழல். இங்கே வந்து ஒருத்தர் கூட சொன்னார், நான் என் பிள்ளை வந்து பள்ளிக்கு போகிறேன், பள்ளிக்கு போகும்போது அவள் காலையில் எழுந்தா எந்த நேரத்துக்கு போகிறா, எப்போ வரான்றலாம் நான் கவலையே பட தேவையில்ல, அவளாம் நடந்து போகிறா பள்ளிக்கு, அவளா வரா. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து வளர்ந்த நாடுகள்லேயே, மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள்லேயே கூட இல்லை. அது ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆனால் தமிழகத்தில் சென்னையில் போன்ற பெருநகரங்களில் கூட இப்படி அற்புதமான ஒரு சூழல், பெண்களுக்கு மிக சேஃபான ஒரு சிட்டிஸ் எல்லாம் வந்து தமிழகத்தில் தான் கிடைக்குது. அது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஈவினிங் ஒன்னே அது எல்லாமே இந்த டீட்டெயிலாம் நான் கொடுக்கக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலை 4:30 மணி அளவில் நடக்க போகும் அந்த வேலண்டரி ஃபங்க்ஷனில் அவர் பேசுவார். நிச்சயமாக அதில் வந்து முழுமையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.